நம்மள பார்த்தா பொம்மை போல இருக்கு போல சிரிச்சுக்கிட்டே இருக்கா. பொம்மை நான் பெண் குயின். நீ பண்ணு நீ பண்ணு நீ பண்ணு. இப்ப நீ பேசுறியா இல்லன்னா நான் வெளியில போயிருவேன். பேசு. விக்னேஸ்வரன் அவங்க பேரு. விக்னேஸ்வரனா? ஹாய் விக்னேஸ்வரன், எந்த ஊரு நீங்க? விக்னேஸ்வரன் ஹாய் அண்ணா வாங்க. சுப்பிரமணிய அண்ணனா யாரு? சுமதி அண்ணி வாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்க, பேசு. ஆமா சிரிப்பழகி. உன்னோட பேர் என்ன தெரியுமா? சிரிப்பழகி. உன்னோட பேரு உன் பேர் சிரிப்பழகியாமே. உன் பேர் சிரிப்பழகியா? சிரிப்பழகியா? ஆமா. போனீங்களா? கமெண்ட் படிப்போம். ஓகே தங்கம், நீங்கள் சொல்வது உண்மைதான். என்ன பண்றது, உங்களை சந்தித்தது நடிகராக இருப்பாரு. இப்போது சந்திக்க முடியவில்லை. பாலகிருஷ்ணன் அண்ணா கண்டிப்பா வாங்க, நம்ம சந்திப்போம், பேசுவோம். பாட்டு பாடுங்க. பாட்டு பாரு. பாட்டு பாடவா? என்னைய மாதிரியே இருக்கிறா பாருங்க, எப்ப பாரு பாட்டு பாடுங்க. அண்ணி இரவு வணக்கம். என்ன பண்றீங்க அண்ணி? உங்க சொல்லு. பாட்டு பாடுங்க. சரி பாடுவாங்க, நீ ஹாய் சொல்லு, அப்படின்னா பாடுவாங்க. ஹாய் அன்பு மாமா சொல்லு. ஹாய் அன்பு மாமா. பாட்டு என்ன பாட்டு? என்ன பாட்டு பாடணும் சொல்லு. இங்க பாரு அன்பு மாமா வந்திருக்காங்க. என்ன பாட்டு பாடணும்? சிறுமி பாட்டு. காலை ஒண்ணு வச்சு. ஐயோ வெளியில போயிட்டாளா? என்ன பாட்டு பாடணும் சொல்லு. என்ன பாட்டு பாடணும்? சிரிப்பு பாட்டு. அது என்ன பாட்டு? ஒழுங்கா பண்ணும். சிரிப்பு பாட்டா? சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. வேணாமா? இங்க பாரு அன்பு மாமா பேசுறாங்க பாரு. ஏய் அப்படியெல்லாம் பண்ண. அன்பு மாமா வந்து அன்பு மாமா அடிக்க முடியாது. சரி விடு, சின்ன பிள்ளை தானே தெரியாது. அன்பு மாமா இருக்கான் பாரு. சரி சரி விடு விடு, அழுவ விடாத. ஏய் சவுண்ட கட் பண்ணு. யார் மாப்ள? சிரிப்பு வருது. சிரிப்பு வந்துருச்சாடா? அவன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டாப்புல இருக்கு, அடிச்சிட்டான். ஒரு அடி அடிச்சிட்டான். குழந்தைங்க அப்படிதான் இருக்கும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? சின்ன பசங்க பிள்ளைங்க எல்லாம் அப்படிதான். அதுதான் பசங்கங்கிறது. அறியா பிள்ளை, தெரியாம செய்யறது. பெரிய பெரிய மாடு, பெரிய பெரிய மனுஷனுங்களே புத்தியே இல்லாம பேசுதுங்க இல்லையா? ஒவ்வொன்னுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? என்ன கமெண்ட் வரல? ஓ, அடிச்சாதான் அக்கா கேக்கும். அது என்னமோ கரெக்ட் தான், அடிச்சாதான் கேக்கும். பிள்ளைங்க அடியா மாடு படியாது அப்படின்னு பழமொழியா இருக்குல்ல. குழந்தைங்கிட அடிச்சுதான் வளர்க்கணும். 5ல் வளையாதது 50ல் வளையாது. இந்த ஒருத்தனை அடிச்சு வளர்க்காததுனாலதான் இப்ப ரொம்ப கொழுப்பு வச்சு திரியிறான். அது யாருன்னு அவங்களுக்கே தெரியும். தெரியல யார் அது? தெரியாது உங்களுக்கு. உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் மாப்பிள்ள எப்படி இருக்கா? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள என்ன ஆச்சு?